எல்லாரும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதாவது என்னென்னா இந்த சித்திரை மாதம் தொடங்கிட்டாலே நம்ம வீடு வீடாக போய் நம்ம வந்து முத்து எடுத்துகிட்டு வந்து சமயபுரம் தேர்திருவிழாவை முன்னிட்டு நம்ம வந்து அன்னதானம் பண்ணுறது வழக்கம். இதை நான் பவாசம்மாட்டிருந்து கற்றுக்கிட்டேன். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பெரிய வீட்டு கல்நாயக்க எங்கள் அம்மா பவாசம்மாட்டிருந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மதுமித்தம்மான் இருக்காங்க, அவங்களும் இதே மாதிரி பண்ணுவாங்க திருச்சியில். நான் ஒருத்தங்க ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க தான் ரொம்ப வயசானவங்க, வயசில் ரொம்ப பெரியவங்க. அவங்க தான் இந்த விஷயத்துக்கு, அதாவது வீடு வீடாக போய் முத்து எடுத்துகிட்டு வந்து அன்னதானம் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு முன்னோடின்னு கூட சொல்லலாம். நான் இது வரைக்கும் அவங்க நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருந்தேன். அவங்க யாருன்னா சேலத்து மணி ஐயான்னு சொல்லுவாங்க. அவங்க வெளி ஸ்டேட்டுக்கெல்லாம் கூட போய் பம்பாய் வரைக்கும் கூட போய் அரிசிலாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து சமயபுரத்தில் ஒரு மண்டபம் பிடிச்சி தொடர்ந்து ஒரு 48 நாள் இங்கேயே அன்னதானம் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் சாமிக்கு செஞ்சுருவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ரொம்ப நாளாக அவங்கள பார்க்கணுன்னு ஆசை. இன்றைக்கி தான் அவங்கள பார்க்குற சந்தர்ப்பம் எதேர்ச்சியாக அமைஞ்சிச்சு. இன்றைக்கி நான் சமயபுரம் வந்தோம். இன்றைக்கி அவங்க இங்கே ஒரு மண்டபம் எடுத்து இங்கே அன்னதானம் பண்ணுறதா கேள்விப்பட்டோம். இன்றைக்கி அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன். சேலத்தில் மணி ஐயான்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரியவங்க. அவங்க பேரவே எனக்குலாம் சொல்ல தகாது. நான்லாம் வந்து வயசில் ரொம்ப சின்ன பையன். அவங்க பேர் அப்படி மண்டை அடிச்ச மாதிரி சொல்லவே கூடாது. முதல்ல அவங்கள சாமிக்கு சமம். அவங்க ஒரு ஐடென்டிட்டிக்காக தான் அந்த அவங்க பேரையே நான் சொல்கிறேனே. நான் அதுக்கே அதை முதல்ல சலாம் சொல்லிக்கிறேன். அவங்க கையில் படுத்திருக்காங்க. இன்றைக்கி அவங்க நான் முதல் முறையாக பார்க்க போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்து அவங்கக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம் வாங்க. நான் முன்னமே சொல்லியிருந்தேன்ல, இவங்க தான் நம்ம வந்து ஆயா. சமயபுரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் தொடர்ந்து மண்டபத்தை வந்து வாடகை 5 மாதம் 5 மாதமா 5வது மாதம் 5வது மாதம் தொடர்ந்து 5 மாதம் சமயபுரத்தில் வந்து காந்திமதி மண்டபத்தில் வந்து அன்னதானம் பண்ணி இன்னைக்கு ஆயாவை பார்த்து வந்திருக்கேன். ஆயாவுடைய துவா என்னென்னைக்கும் என் தலைக்கு மேலே இருக்கணும்னு நான் வந்து இவங்க இங்கே மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்களுக்கும் போய் அரிசி வாங்கிட்டு வந்து இங்கே இருந்து அன்னதானம் பண்ணி இது வந்து வந்தவங்களுக்குலாம் போடுறாங்க. ரொம்ப பெரிய விஷயம் இது. கிட்டத்தட்ட இது எத்தனை வருஷமாக செய்கிறாங்க? 30-40 வருஷமா 30-40 வருஷமாக செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப நாளாக இவங்களை பார்க்கணுன்னு ஆசை. நான் இன்றைக்கி தான் எதிர்ச்சியாக வந்து பார்த்தேன். இதுவே எனக்கு கடவுள்